தேவாங்க காந்தாரா படத்துல பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து அந்த இத வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து அவங்க சாமிய கட்டுப்படுத்தியிருக்க மாதிரியும், அப்படி அந்த தேவாங்க வச்சு அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம தேவாங்க கிட்ட இருக்க அந்த அபூர்வ சக்திகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பார்க்க குரங்கு மாதிரி இருக்கும். ஆனா, அதோட கண்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஆந்தை மாதிரி இருக்கும். அதோட சிறுநீர எடுத்து அது உடம்பு முழுக்க அந்த தேய்வாங்க அதுவே பூசிக்கொள்ளுமாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதோட எல்லைய வந்து நிர்வகிக்க, இதான் என்னோட எல்லை, இத தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காகவும், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இனப்பெருக்கத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். இனப்பெருக்கம் செய்ய வந்து அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரவும் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிறத மத்த தேவாங்க கிட்ட வந்து சொல்றதுக்காகவும், அதுக்கு மட்டும் இல்லாம அதோட ஸ்மெல்ல பார்த்துட்டு யாரும் அத வந்து வேட்டையாடக்கூடாது, நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணுமாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, தென்னிந்தியா மற்றும் இலங்கை அந்த சைடுல வந்து அதிகமா இருக்கு. அது வந்து 10 டூ 15 வருஷம் வாழும். மொத்தத்துக்கே அது 400 கிராம் தான் எடை இருக்கும். நீளமான அது கையும் காலும் வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா, பகல்ல அது வெளிய வராது. நைட்ல மட்டும்தாங்க வெளிய வரும். நைட்ல மட்டும் வெளிய வர்றதுனால, அது கூட கண்ணு பவர் எப்படி இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து தாவரம், பூச்சி, பல்லி, முட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னத தான் சாப்பிட்டு வாழ்ந்துக்குருங்களாம். வெறும் இலைய சாப்பிட்டே அது வாழ்ந்துக்குருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டிங்கன்னா, அது வெறும் ஒரு 5 1/2 மாசம் மட்டும்தான் அதோட குட்டிய வந்து தன்னோட வயித்துல சுமக்குமாம். அடுத்து ஒரு 6, 7 மாசம் வரைக்கும் அது பால் ஊட்டி அது வந்து வளர்த்துட்ருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து வேட்டையாட கத்துக் கொடுத்து, அது வந்து அதோட குட்டி வந்து தன்னோட வாழ்க்கைய அது பார்த்துட்டு போயிருமாம். இத பார்த்துட்டிங்கன்னா வந்து காடுகள் அழிக்கப்படுறதுனால பாவம் ரொம்பவே அழிஞ்சு போகுதுங்க. இடம் இல்லாம ரோட்ல வந்துட்டு கார்ல அடிபட்டு சாகுதுங்க காடுகள அழிக்கிறப்ப. நம்மளுமே வந்து காடுகள அழிக்கிறத குறைக்கணும். இந்த மாந்திரீகம், சாத்தான் மாந்திரீகம் பார்த்துட்டிங்கன்னா வந்து மாந்திரீகம் வந்து பண்ணுறதுக்கு இந்த தேவாங்கு உதவுது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் அதை வந்து போய் வேட்டையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாத்தானின் வாகனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து வீட்டில் வளர்த்தா வந்து தனக்கு அந்த வீடு வந்து ரொம்பவே செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீட்டில எல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை வந்து கவர்மெண்ட்டு தடை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழங்காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா திசை காட்டும் கருவியாக இது யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. ஏன்னா தேவாங்க பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு நோக்கி தான் உட்காரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இந்த கிழக்கு நோக்கி தான் உட்காருங்கிறது எவ்வளோ ஒரு உண்மைங்கிறது யாருக்கும் இது வரைக்குமே தெரியலை. நம்மளுமே வந்து இந்த மாதிரி காட்டு அரிய விலங்குகளை வந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மருத்துவத்துறையில் ரொம்பவே ஒரு நல்ல மருந்தா வந்து பயன்படுது. இதுக்கு வந்து மந்தின்ட்டு இன்னொரு பேருமே இதுக்கு வந்து இருக்குது. மருத்துவத்துறையில் பார்த்துட்டிங்கன்னா ஆண்மைக்கு வந்து இந்த வந்து மருந்தா பயன்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதிலிருந்து எடுக்கிற ஒரு வகை மருந்தானது இந்த தோல் நோய்களுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்ட்டு வந்து ஃபாரின்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து இந்த விலங்குகள் வந்து வேட்டையாடி கடத்தப்படுது. அதனால் வந்து இந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தேவாங்கு வனவிலங்கு காப்பகம் அப்படின்ட்டு ஒன்றை உருவாக்கி வச்சுருக்காங்க.